ஒருத்தர் பேரை மட்டும் வரலாற்றுல இருந்து அழிக்க தொடர்ந்து முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவர் வாழும் போதே வரலாற்றை மாத்தி எழுதினவர். இன்னைக்கும் பெரிய செலவாகிற செவித்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரிஸ் 6 லட்சம் அவ்வளவுதானே, பண்ணுங்க, பணம் கொடுங்க, கண்டிப்பா கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. 16 வருஷம் முன்னாடியே விலை இல்லாம பண்ண ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உள்ளூர் மட்டுமல்ல, எங்கிருந்தோ வந்த ஒரு வடமாநில குழந்தைக்கும் ஒரு எதிர்காலத்தை கொடுத்து சென்றதுதான் வரலாறு. என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம். மைக்ரேன் எல்லாம் வருவாங்களோ, ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கும்போதே நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் வந்து என்னோட பையனுக்கு நான் இங்கே ஆப்ரேஷன், அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இன்னைக்கும் அர்த்தம் இல்லாம 1000 படைகளுக்கு பேர் மட்டும் வச்சு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா காவல்துறையில பெண்கள் படையை உருவாக்குனது கலைஞர்னு தான் வரலாறு சொல்லும். இன்னைக்கு காசன் எஃபெக்ட் தெரியாம பல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு தங்கத்தை சேர்க்கறது தான் முக்கியம் இருந்த மைண்ட் செட்டை உடைச்சு பொண்ணு படிச்சா போதும்னு பெண் கல்விக்காக பல முக்கிய திட்டத்தை கொண்டு வந்தாரு கலைஞர். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 42% பெண்களை வேலைக்கு போறவங்களா மாத்தி மகளிர் தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்துல இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமா தமிழ்நாட்டை ஆக்கியிருக்கு. அதனாலதான் அவர் ரீசனபிள், ரெஃபர்மேட்டிவ், ரெவல்யூஷனரின்னு சொல்றோம். எங்களுக்கு வரலாறுலாம் முக்கியம் இல்லைன்னு இன்னைக்கு ஒரு தலைமுறை கர்வத்தோட ஆன் சைட்ல உட்கார்ந்துட்டு பேசலாம். முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம், இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம தூக்குனது, ஸ்டேட் ஐடி பாலிசி, டைடல் பார்க்குன்னு அந்த கர்வத்துக்கு பின்னாடியும் கலைஞர் போட்ட கையெழுத்து இருக்குன்றதுதான் யதார்த்தம். அதனாலதான் அவரை ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் அப்ரோச்னு கெத்தா சொல்லுவோம். You can erase his name from the piece of paper, but you can never erase it from the history of modern Tamil Nadu. That's it.